Welcome to TutorFlix. Hi teachers, welcome to TutorFlix. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 நெக்ஸ்ட் கிளாஸ் வால்யூம் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஏரியா ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு வால்யூம்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இந்த வால்யூம் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா வால்யூம்னு போகும்போது நமக்கு டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் ரொம்பவுமே பெருசாக வரும். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம இதை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ யூனிட் 2லேயே ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் கால்குலஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு 2 பேஜஸ் வரைக்கும்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது 2 பேஜஸ் வர மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. ஒரு 4 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸில் ஆன்சர் வர மாதிரி சிம்பிளாக வந்து அந்த கொஷினை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு மல்டிபிள் இன்டெக்ரல்லையும் ஒரு வேளை வால்யூம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் அந்த மெத்தட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால 1 வீக்காக வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபீவர், மாற்றி வைரல் ஃபீவர். ஸோ வீடியோஸ் போட முடியல. குரூப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எல்லாமே யூனிட்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதில் எந்த பயமும் வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் தவிர்க்க முடியல அப்படிங்கும்போது அந்த டைமில் மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது. மற்றபடிக்கு உங்களுக்கு 10 யூனிட்ஸுமே நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. மெட்டீரியல்ஸ் மட்டும் ப்ளீஸ் நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சு கேட்குறேன். ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ட்ரைவ் லிங்க் போட்டு அழகாக அந்த ட்ரைவ் லிங்க்கில் டியூட்டர்ஃப்ளிக்ஸ் நோட்ஸ் இது தான், யூனிவர்சிட்டி நோட்ஸ் இது தான், அதில் இங்கிலீஷ் மீடியம் இது தான், தமிழ் மீடியம் இது தான், டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபோல்டர் போட்டு அதை நீட்டாக கொடுத்துருக்கேன். பட் அதை டவுன்லோட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருமே தனியாக வந்து எனக்கு இன்றைக்கி ரியல் நோட்ஸ் வேணும் கொடுங்க, எனக்கு இன்றைக்கி அல்ஜிப்ரா நோட்ஸ் வேணும் கொடுங்க. நான் எவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு இருக்கிற டைமில் எனக்கு வீடியோஸ் நான் படித்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டைம் தான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் நீங்கள் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணுறது, ஷார்ட்கட் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு குரூப்பில் ப்ளீஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள். குரூப்பில் யாருமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த டவுட்டுக்கான ஆன்சரை நான் கொடுத்துருவேன். நான் வந்துட்டு ஆக்டிவாக இல்லைனாலுமே குரூப்பில் நான் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருப்பேன். யாராவது ஒரே டவுட்டை கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னா நான் பண்ணிடுவேன். குரூப்லேயே ஒரு சிலவங்க ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குரூப்பில் ஃபஸ்ட்டு கேளுங்க. ஆன்சர் சுத்தமாக கிடைக்கவே இல்லை, நான் குரூப்பில் கேட்டுட்டேன் அப்படின்றவங்க மட்டும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு மெசேஜ், எனக்கு வர ப்ரைவேட் மெசேஜஸ் ஒரு 50-60 மெசேஜஸில் அது ஒன் ஆஃப் த மெசேஜ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக சொல்கிறேன்ட்டு. அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எதுக்காக வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனல் வீடியோ கேட்குறீங்க. டியூட்டர்ஃப்ளிக்ஸுங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு மேக்ஸ் கிளாஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக போட்டுட்ருக்க வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம அதையும் போட்டுட்டு ரொம்ப வந்து மிங்கிள் பண்ணி அது கெடுத்துக்க வேணான்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. இல்லை என் கூட வந்துட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், அதையே நானும் படிக்கிறேன், நானும் வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 வயசில் குழந்தை இருக்கு உங்களை மாதிரி. ஸோ எனக்கு வந்து பிளான் பண்ண தெரியல, நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்குறவங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய டெய்லி ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு போட்டுடுறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனா படிங்க, டைம் டேபிள் படி. ஓகேவா? சரி, இன்றைக்கி கிளாஸ் போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ செக்மெண்ட் ஆஃப் ஹைட் ஹெச் ஆஃப் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஏ. ஓகேவா? சரி, நமக்கு ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டாங்க, அதோட ரேடியஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க, அதோட செக்மெண்ட்டோட ஹைட் இருக்குது ஹெச்ன்னு சொல்லிட்டு இதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறோம். சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன? x² + y² = a². இதில் ஏன்றது ரேடியஸ் நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செக்மெண்ட்டோட அந்த ஸ்பியரோட ஒரு செக்மெண்ட்டை வந்துட்டு ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செக்மெண்ட் பிரிச்சுட்டு அதோட ஹைட்டை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பியரை நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்? x² + y² = a². ஏங்கிற ரேடியன்ஸை வச்சு வரைஞ்சிருக்கோம். அப்போ 0லேருந்து ஏங்கிற ரேடியஸை வச்சு நம்ம இந்த ஸ்பியரை வரைகிறோம். ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் இருக்குது, 0லேருந்து ஏ வரைக்கும் இருக்கும். பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செக்மெண்ட் பிரிச்சுட்டு அதோட வால்யூம் கேட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த ஏன்ற மொத்த வேல்யூலேருந்து இந்த ஹெச்சை நம்ம மைனஸ் பண்ணணுமா?
மைனஸ் பண்ணால் கிடைக்கிற செக்மெண்ட்டு தான் என்னது எக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கான வால்யூம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்துட்டு இங்கே நம்மளோட டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் வந்துட்டு ஒரு ஸ்பியர் இல்லையா? ஸோ நம்ம இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணலாம்ல. இப்போ ரவுண்டாக ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாலை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி விளையாடுவோம் இல்லையா? ஸோ அதோட ரேடியஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். அதை இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்? 2π சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வால்யூம்க்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ ஸ்பியருக்கு 2π போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க, மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டெக்ரலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு போடலாமா? சரி, இப்போது ஹைட்டுங்கிறது நமக்கு இப்படி ஒய் ஆக்சிஸில் வருது. ஒய் டிஒய் டிஎக்ஸ் எழுதியாச்சு. லிமிட்ஸ் பார்க்கலாமா? லிமிட்ஸ் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு எதுக்கு பார்க்கலாம்? நம்ம ஒய்க்கு பார்க்கலாம். ஏன்னா ஒய்க்கு தானே எழுதியிருக்கிறோம். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? x² + y² = a². இப்போ நமக்கு என்ன தேவை? y² தான் தேவை. இப்போ y² = a² - x²ன்னு வரும். y = என்ன வரும்? √a² - x². அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது? 0லேருந்து √a² - x². அதை நம்ம லிமிட் எழுதியாச்சு. எக்ஸோட லிமிட் என்ன? எக்ஸுக்கு நம்ம இங்கே என்ன சொல்லிட்டோம்? ஒரு செக்மெண்ட் பிரிச்சுட்டோம். மொத்தமாக பார்த்தா இப்போ நமக்கு வந்துட்டு செக்மெண்ட் இல்லை அப்படின்னா 0லேருந்து a வரைக்கும் தான் நம்ம லிமிட்டு போடுவோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச்ன்னு சொல்லிட்டு அதோட ஹைட்டை வச்சு நம்ம ஒரு செக்மெண்ட் பிரிச்சுட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரிச்சுட்டா என்ன ஆகுது? நமக்கு இது மொத்தமாக ஏ, பட் இந்த செக்மெண்ட் மட்டும் வேணும்னா நமக்கு என்னது? a - h. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு வந்துட்டு a - hலேருந்து a வரைக்கும் போடுறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ ஒய் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? y²/2 வரும். லிமிட் 0லேருந்து √a² - x² வரைக்கும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்க போகிறோம்? √a² - x² அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகி வெளியே பை மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த a² - x², எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? a²x - x³/3ன்னு வரும். லிமிட் என்னது? a - hலேருந்து a வரைக்கும். இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட போகிறோம். ஸோ போட்டுட்டு நமக்கு வர்ற வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா லோயர் லிமிட் கொடுத்துட்டேன். இங்கே இப்போ இந்த a² உள்ளே எடுத்துகிட்டு போனால் என்ன வரும்? a³ - a²h இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஷார்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 3 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்துட்டேன். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும்தான் 3 இல்லை. ஸோ அதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா -3a³ இருக்குது, இங்கே +2a³, இங்கே ஒரு +a³, மொத்தமாக 3a³ இருக்குது. +3a³, இங்கே -3a³, ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி +3a²h -3a²h கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3ah² - h³ மட்டும் பேலன்ஸ் இருக்குது, /3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 3ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? நம்ம வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் இது மட்டும் இருக்கும். இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுலேயுமே h² இருக்கிறனால h²யுமே காமனாக எடுத்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா π/3 h², 3a - hன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது π/3ன்னு எழுதினாலும் ஓகே தான், 1/3 × πh² எழுதினாலும் ஓகே தான், சேம் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த வால்யூம்க்கு உண்டான ஃபார்முலா எழுதுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் வராது, பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பேரபோலிட் ஆஃப் ரெவல்யூஷன் x² + y² = 4z கட் ஆஃப் பை த பிளேன் z = 4. சரி, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பேரபோலிடோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பிளேன் கொடுத்துட்டாங்க z = 4ன்ட்டு. நமக்கு இந்த டயக்ராமே வேண்டாம், நான் உங்களுக்கு டேரெக்டாக ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? டயக்ராம் பார்த்தாலே குழப்பம். சரி, இப்போது x² + y² = 4z இருக்குது. இதிலிருந்து z வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா நமக்கு z பிளேன் வந்து கொடுத்துட்டாங்க. இசட்ன்ற பிளேன் கொடுத்ததுனால இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? இசட் பிளேனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? x² + y² இந்த 4 கீழே வந்துருமா? x² + y² / 4ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா,
அப்பர் சர்ஃபேஸுக்கு வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் இப்போ மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. ஸோ அப்பர் சர்ஃபேஸை இசட் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாம். லோயர் சர்ஃபேஸுக்கு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4ன்னு நமக்கு 2 இசட் வேல்யூ இப்போ கிடச்சிருக்குது. இப்போ நமக்கு ஹைட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்துட்டு இங்கே இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 10, இது வந்துட்டு 5. நமக்கு வந்துட்டு இப்போ இது வந்துட்டு அப்பர் செக்மெண்ட்டு, இது வந்து லோயர் செக்மெண்ட். ஹைட் வேணும்னா நமக்கு இப்போ என்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இல்லையா? அதை தான் இங்கே பண்ண போகிறோம். Z1லேருந்து Z2வை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? Z ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? கிவன் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4Z. இசட் இருக்கிற இடத்துல நம்ம 4 போடலாமா? ஏன்னா நமக்கு வந்துட்டு பிளேனில் வந்து இசட்டோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ன்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதை ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்னு சொல்லலாம், ஸ்பியரோட ஈக்குவேஷன்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம சர்க்கிள்னே எடுத்துக்கலாம். ஸோ இது ஏ ஸ்கொயர்னு எழுதுனா இங்கே ஏ என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்குது? நமக்கு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வால்யூம் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஹைட்டோட டிஃப்ரென்ஸ் கிடைச்சது இல்லையா? 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4. இதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம், டிஒய் டிஎக்ஸை பொறுத்து. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு இப்போ லிமிட் எழுதணும். நம்மளோட ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய்க்கு 0லேருந்து ரூட் ஆஃப் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் வரும். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். ஏன் 4 அப்படின்னா இங்கே நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு இங்கே ரேடியஸோட வேல்யூ 4 கிடைக்கும். அப்போ இங்கே 0லேருந்து 4ங்கிற ரேடியஸை வச்சு தான் நம்ம இந்த சர்க்கிளையே வரைஞ்சிருப்போம். ஸோ எக்ஸோட லிமிட் 0லேருந்து எது வரைக்கும் இருக்கும்? எக்ஸ் 4 வரைக்கும் இருக்கும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் லிமிட் போட்டாச்சு. அண்ட் தென் முன்னாடி ஒரு 4. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு மட்டும்தான். பட் நமக்கு இந்த சர்க்கிளில் மொத்தமாக 4 குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா? அதனால் முன்னாடி 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணலாமா? 4 இன்டகிரேட் பண்ணால் 4y, இந்த 1/4 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய் கியூப் பை 3 வரும். லிமிட்டு 0லேருந்து ரூட் ஆஃப் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் போடணும். ஸோ லிமிட்டை வந்துட்டு உள்ளே கொண்டு போங்க. சாரி, இதுக்கு இந்த மெத்தட் வேண்டாம். ஆக்சுவலாக இது நான் கேன்சல் பண்ணுறதுக்கு எழுதுனது. ஓகே, இந்த மெத்தட் வேணாம்ப்பா, சாரி. இதோடு நிறுத்திக்கலாம், போதும். இதை விட இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்குன்ட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு சொல்லுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் போதும். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிறது நமக்கு அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனு. ஸோ இதிலேருந்து ஏரியா எப்படி எடுத்துவோம்? போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாட்டினா ஆர் இன்ட்டு டிஆர் இன்ட்டு டி டீட்டான்னு எழுதுவோமா? ஸோ இப்போ நமக்கு ஹைட்டோட ஈக்குவேஷன் என்ன? 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4ங்கிறது தான் நமக்கு ஹைட்டோட ஈக்குவேஷன். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம என்னென்னு எழுதலாம்? கொஸ்டினை பொறுத்து ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதை தான் இங்கே எழுத போகிறோம். 4 மைனஸ் இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் பை 4ன்னு போட்டுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வேண்டாம் உங்களுக்கு. இந்த இன்டகிரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறது இதுக்கு வேண்டாம். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் உங்களுக்கு இப்போ வால்யூமோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் எழுதினா போதும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை நான் இப்போ போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஆரோட வேல்யூ இங்கே என்னது? 4. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரு. ஆர் ஸ்கொயர் 16 அப்படின்னா ஆரோட வேல்யூ நமக்கு 4 கிடைக்கும். அப்போ ஆரோட லிமிட் என்ன கிடைக்கும்? 0லேருந்து 4 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ டி ஆருக்கு லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. டி டீட்டாக்கு என்ன வரும்? இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா இங்கே எப்படி 0ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எதில் முடியும்? அது 2π தான் முடியும். 0லேருந்து 2π வரைக்கும் இருக்கும். ஸோ தீட்டாவோட லிமிட் 0 to 2π. இப்போ இங்கே இதை அப்ளை பண்ணிக்கலாமா? டி ஆருக்கு என்ன வரும்? 0லேருந்து 4 வரைக்கும். டி டீட்டாக்கு 0லேருந்து 2π வரைக்கும். 4 மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை 4 இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த ஆரை வச்சு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4r மைனஸ் ஆர் கியூப் பை 4ன்னு வரும்.
நெக்ஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் 4r² வரும். இங்கே r⁴/16 வரும். லிமிட் 0 to 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறமா லிமிட் 4ஐயும் 0வையும் நம்ம உள்ளே கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா 0லேருந்து 2π வரைக்கும் லிமிட் இருக்குது. இங்கே என்ன கிடைக்குது 16 × dθன்னு கிடைக்குது. 16 கான்ஸ்டன்ட்டு, dθவை இன்டகிரேட் பண்ணால் தீட்டா கிடைக்கும். ஸோ தீட்டாக்கு 2πயும் 0வும் வேல்யூ கொடுத்தோம்னா என்ன வரும் 16 × 2π, வால்யூம் வந்து 32π cubic unitsனு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து கார்டீஷியனில் dy/dx வச்சு போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக வருதுங்கிறதுனால தான் நான் வந்து போலாருக்கு மாற்றிட்டேன். ஸோ கார்டீஷியனில் வந்து இப்போ நம்ம dx dyன்னு எழுதணும் அப்படின்னா போலாரில் r dr dθன்னு எழுதுவோம். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மெத்தடில் போட்டால் இது ரொம்ப ஈஸியாக வருங்கிறதுனால தான் இதுக்கு போட்டுட்டோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்போ x² + y² = a² இந்த மாதிரி சர்க்கிளோட ஈக்குவேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அதோட ஆன்சரை நீங்கள் போலாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி சாலிட்ஸோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது. ட்ரிபிள் இன்டெக்ரலுமே நமக்கு வந்துட்டு எக்ஸாமில் கேட்டது கிடையாது. ட்ரிபிள் இன்டெக்ரல் வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்குமே கேட்டது கிடையாது, வால்யூமுக்குமே கேட்டது கிடையாது. ஏன்னா இது வந்து பெரிய ப்ராசஸ்ங்கிறதுனால. நான் அப்போ சொன்ன மாதிரி கொஸ்டின் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறாங்க, 4 to 5 ஸ்டெப்ஸில் ஆன்சர் வந்துடுது அப்படின்னா என்ன பண்ண முடியும், மெத்தட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? Find the volume of the portion of the ellipsoid x² / a² + y² / b² + z² / c² = 1. 3 ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க ட்ரிபிள் இன்டெக்ரலுக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ட்ரிபிள் இன்டெக்ரலுக்கு ஃபார்முலா என்னென்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் dz dy dx. ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யையும் இசட்டையும் 0ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ, ஓகே, எக்ஸோட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யையும் இசட்டையும் நம்ம என்னென்னு பண்ணிக்கணும்னா 0ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸு கிடச்சிருமா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இசட்டை மட்டும் 0 பண்ணிப்போம். ஓகேவா? இந்த 2 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒய் 0 இசட் 0ன்னு இந்த கிவன் ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னா x² / a² = 1ன்னு கிடைக்கும். அப்போ x² = a², x = aன்னு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸோட லிமிட் எனக்கு என்னது 0லேருந்து a வரைக்கும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்யோட லிமிட்டுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன், இசட் மட்டும் 0 போட சொன்னேன். இசட்டை மட்டும் 0 போட்டால் என்ன வரும், x² / a² அப்படியே வரும், y² / b² அப்படியே வரும், = 1. இசட் டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகும். இதிலிருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ y² = b² × 1 - x² / a². அப்போ y = என்ன வரும், +r - b. ஸ்கொயர் இருந்துச்சுனாலே நம்ம வந்துட்டு +r - போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ +r - b × √1 - x² / a² வரும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்னா எல்லாமே என்னவாக தான் இருக்கும்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே +++ தான் வரும். கொஸ்டினுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் தான் கேட்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். அதனால் நம்ம இந்த ஒய்க்கு வந்துட்டு +b மட்டும் எடுத்துக்க போகிறோம். b × √1 - x² / a² மட்டும் வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது நம்ம கொஸ்டினை வந்து எதுக்கு மாற்றிக்க போகிறோம், எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம், இசட் = 0ன்னு போட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், இசட்டுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இசட்டுக்கு நம்ம எதையுமே 0 பண்ண போகிறதில்ல, இசட்டுக்கு டேரெக்டாக தான் போட போகிறோம். ஸோ இப்போது எக்ஸ் லிமிட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், எக்ஸ் லிமிட்டுக்கு புட் ஒய் = 0, இசட் = 0. ஒய் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இசட் மட்டும் = 0. இசட்டுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதிலிருந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், z² டேர்ம் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது dz dy dx அப்படியே எழுதியாச்சு. இசட்டோட லிமிட் என்னது, 0லேருந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இசட்டுக்கு ஒரு லிமிட் அது வரைக்கும். ஒய்க்கு 0லேருந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற லிமிட் இசட் = 0ன்னு போட்டு ஒய்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுதான் இதோட லிமிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸோட லிமிட்டு 0லேருந்து a வரைக்கும். ஏன்னா எக்ஸுக்கு நம்ம y = 0 இசட் = 0 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை நார்மலாக நம்ம இன்டகிரேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் இதெல்லாம் பெரிய வேல்யூஸுங்கிறதுனால நமக்கு நிறைய பேஜஸ் போகும், ப்ராப்ளம் பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இசட் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், dz இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், இசட் வரும். இசட்டுக்கு அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் லோவர் லிமிட் 0ங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போன கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறேன். ஓகேவா? அப்படி எழுதினா நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபார்மேட் எழுதலாம்ல, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரை மட்டும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ போட்டால் எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் கிடச்சிருச்சா. எக்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்குது. அதை நம்ம ஒய் பை பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக இனி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒய் இருக்கிற இடத்துலையெல்லாம் என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கேயும் ஒய்யோட வேல்யூ போடுறோம், இங்கேயும் ஒய்யோட வேல்யூ எல்லாம் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த டேர்ம் வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலுமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் போடுவோம். மேலேயும் கீழேயும் அதுவே இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 நமக்கு கிடச்சிரும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். இது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போகிறதுனால உங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1னா π/2ன்னு வரும். நெக்ஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், 1ஐ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயருக்கு x³/3ன்னு வரும். 0 to a லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா πabc/6ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இது வந்து லிமிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா லிமிட் கண்டுபிடிக்கிறது ஈஸி ட்ரிபிள் இன்டகிரலில். ஏன்னா ட்ரிபிள் இன்டகிரலுக்கு லிமிட் நான் என்ன சொல்லிட்டேன், எக்ஸுக்கு y = 0, z = 0, ஒய்க்கு z = 0, இசட்டுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ லிமிட் ஈஸி. கிடச்சிருக்கிற லிமிட்டை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் போட்டால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த volume of the sphere of radius a. The equation of sphere with radius a is x square plus y square plus z square equal to a square. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் ஸ்பியர்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நார்மலாக நமக்கு ஸ்பியர்னால் என்னது, அதோட வால்யூம் 4/3 πa³ இல்லையா. ஸோ இதுதான் ஆன்சர் வரும். இது வந்து ஒரு 1 மார்க் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசு ஒர்க் அவுட் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸோட லிமிட் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்யையும் இசட்டையும் 0 ஆக்கிடுவோம். அப்போ x² நமக்கு என்ன கிடைக்கும், x² = a² கிடைக்கும், x = aன்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ எக்ஸோட லிமிட்டு 0லேருந்து a வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்யோட லிமிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், z = 0ன்னு போட சொல்லியிருக்கிறேன். கிவன் ஈக்குவேஷன் x² + y² + z = a². இதில் இசட்டை மட்டும் 0 பண்ணால் x² + y² = a². ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ a² - x², y = √a² - x². எழுதியாச்சா? இசட்டுக்கு கிவன் ஈக்குவேஷனை அப்படியே ஈக்குவேட் பண்ணி இசட்டோட லிமிட் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பியரை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா 8 ஆக்டண்ட்டாக பிரிப்போம். 8 ஆக்டண்ட்னா எப்படி வரும் மேம் அப்படின்னா, இப்போ இது வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பியரா, இப்போ இதை வந்துட்டு ஹாஃபாக பிரிக்கிறோன்னு வைங்களேன், நமக்கு இப்படி 2 பார்ட்டாக கிடைக்குமா? சரி, இப்போ இதை நான் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வைங்க, 1 2. இதுக்கு பேக் சைடு இருக்கும் இல்லையா ஸ்பியர்னால், இப்போ இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற ஃப்ரண்ட் சைடு, இதுக்கு பேக் சைடு இருக்கும்ல, அப்போ 3 4ன்னு 4 ஆக்டன்ட் இருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்ததுலேயுமே 5 6 7 8ன்ட்டு 4 ஆக்டன்ட் இருக்கும். நம்ம வந்து இதில் ஒரு ஆக்டன்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஆக்டன்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, முன்னாடி 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 8 × வால்யூம் ஆஃப் அன் ஆக்டன்ட் dz dy dx. dzக்கு என்னது, 0லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற லிமிட்டு, ஒய்க்கு 0லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற லிமிட்டு, எக்ஸுக்கு 0லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற லிமிட்டு. ஸோ இந்த லிமிட் ரொம்ப ஈஸி, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எக்ஸுக்கு yz 0,
ஒய்க்கு இசட் மட்டும் 0, இசட்டுக்கு கிவன் ஈக்குவேஷனை அப்படியே இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ லிமிட்ஸ் கிடச்சிருச்சு. டிஇசட் டிஒய் பை டிஎக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். போன ப்ராப்ளம் மாதிரியே தான். ஓகேவா? இப்போ இங்கே இது √(a² - x² வந்திருக்கிறனால நான் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4πa³ தான் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறதுனால தான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கிறேன். ஏன்னா இது பெருசாக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. வெயிட்டேஜ் கேட்பீங்க இல்லையா, எனக்கு எந்த யூனிட் வெயிட்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் வந்து நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் தான். மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்ல லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்பியர்னால் 8 ஆக்டன்ட் இருக்கும், அந்த மாதிரி அதெல்லாம் மட்டும் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏதாச்சும் புரியலை, அந்த ப்ராப்ளமே சுத்தமாகவே புரியலை அப்படின்னா நீங்கள் ஓகே. இல்லை ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் வந்துட்டு டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்டில் சொல்லும்போது அது டீட்டெயில்டாக எந்த ஸ்டெப்புன்னு சொல்லுங்கள். 3rd ப்ராப்ளமில் 4th ஸ்டெப் அப்படி சொல்ல வேணாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து 8 எப்படி வந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த லாஸ்ட் ப்ராப்ளமில் எதுக்காக 8 போட்டிங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி டவுட்டாக கேளுங்க. ஓகேவா? எனக்கு பாதி கமெண்ட்ஸில் வர டவுட்ஸ் வந்துட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை அப்படின்னா பொதுவாக வந்து 2 எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்க. நான் ஒரு 8 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். 8 ப்ராப்ளமில் எந்த ப்ராப்ளமில் 2 வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.